Hi students, இப்போ நம்ம 10th மேத்ஸில் exercise 1.1ல third sum பார்க்க போகிறோம். இப்போ if b cross a is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இப்படி ஒரு எலமெண்ட் b cross a அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ b cross இதுக்குமே நம்ம ரெண்டு சம் பார்த்ததில் ஒன்று a cross b ஃபஸ்ட் சம்மு b cross a, அதே மாதிரி செகண்ட் சம்லையும் a cross b அப்புறம் b cross a என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்டு சம்மில் b cross aயோட வேல்யூ இவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் a அண்ட் b மட்டும் கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. வாங்க பார்ப்போம் எப்படி ஈஸியாக எழுதுகிறோம்னு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, b cross a தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா பியோட வேல்யூ தான் முதல் எழுதுகிறோம். இப்போ பியோட வேல்யூ எப்படி பார்க்கணும்னா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் பியோட வேல்யூ. இப்போ -2, 3னா -2 தான் பியோட வேல்யூ. அதே மாதிரி இங்கேயும் -2, 4னா -2 தான் பியோட வேல்யூ. அப்போனா பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதணும்ப்பா. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் b cross a. இப்போ நான் சொன்னது தான் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. செட் ஆஃப் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ்னால் இந்த எலமெண்ட், இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஒவ்வொரு பேராக இருக்கிற எலமெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு பேர், இந்த ஒரு பேர், தென் 0, 3 ஒரு பேர், இந்த ஒவ்வொரு பேராக இருக்கிற எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து என்னது -2, இதில் என்னது -2, இதில் ஃபஸ்ட்டு என்னது 0, இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 0, இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்ன 3, இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்ன 3, 4ல் இதுலேயும் ஃபஸ்ட் என்னது 3. அப்போ -2, 0 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். எதோட ஆன்சர், பியோட வேல்யூ ஆன்சர். -2, 0, 3ங்கிறது ஆன்சர். இப்போ ஏயோட வேல்யூ என்னது, செட் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் b cross a. இப்போ ஏன் இந்த ஏ வந்து செகண்ட் கோஆர்டினேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் என்ன கொஸ்டினில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கிராஸுக்கு அடுத்த செகண்ட் எலமெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஏயோட வேல்யூ செகண்ட் கோஆர்டினேட்டாக தான் எழுதணும். ஸோ செகண்ட் கோஆர்டினேட்னா எது, ஸோ இந்த -2, 3 இந்த பேரோட செகண்ட் கோஆர்டினேட் எது 3, இங்கே -2, 4ஓட செகண்ட் கோஆர்டினேட் எது 4, 0, 3 இந்த பேரோட செகண்ட் கோஆர்டினேட் எது, இந்த 3 தான் ரெண்டாவதாக இருக்குது. ஸோ அப்போனா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இது எழுதணும். அப்புறம் அகெயின் 3 இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம 3 போட்டாச்சு. ஸோ அப்போனா 3, 4 எழுதுகிறோம். இப்போ இங்கே 3 இருக்குது எழுதிட்டோம், 4 இருக்குது எழுதிட்டோம், 3 இருக்குது இங்கே ஆல்ரெடி நம்ம 3 இங்கே இருக்கிறத எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 4 இருக்குது ஆல்ரெடி, இங்கே ரெண்டாவது எலமெண்ட்டாக 4 இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். இங்கேயும் 3 இருக்குது ஆல்ரெடி, 3 எழுதிட்டோம், இங்கேயும் 4 இருக்குது எழுதிட்டோம். ஸோ 3, 4 தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஒரு சிங்கிள் 3, 4 எழுதுகிறோம். கொஸ்டினில் இருக்கிற மாதிரி வரிசையாக 3, 4 எழுதக்கூடாது. ஜஸ்ட்டு சிங்கிள் டைம் எழுதுனா போதும் 3, 4. ஸோ இதுதான் ஆன்சர், அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூப்பா. இவ்வளோ தான் ஆன்சர், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.